அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தொடர்ச்சியாக கருத்து கணிப்புகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த கருத்து கணிப்புகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. குமுதம் ரிப்போர்ட்டர் வந்திருக்குது, சாணக்கியா வந்திருக்குது, அப்புறம் இந்தியா டுடேல அவங்க ஒப்பீனியனும் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாலின் இன்னும் ஏன் லீடிங்ல இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் முதல்ல இந்தியா டுடேல உள்ள ஒப்பீனியன் பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் சொல்றாங்க. ஸ்டாலின் மகனை காப்பாத்துறதுக்காக டெல்லிக்கு போனாரு, சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, என்னெல்லாமோ எடுத்து அதை ஒரு கருத்துருவாக்கம் செய்யறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இந்த நேரத்திலயும் மக்களுடைய கருத்து திமுகவுக்கு சாதகமா இருக்குது. திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்பது போல சொல்லப்படுது. சாணக்கியா மட்டும் தான் அது நெகட்டிவா பேசியிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? இந்தியா டுடே சொல்லக்கூடிய விஷயங்கள்ல 3 முக்கியமான விஷயங்க. நீங்க ஜெயலலிதா, கலைஞர் அவங்களுடைய மறைவுக்கு பிறகு, அதன் பிறகு நடந்த தேர்தல்கள் திமுக தொடர்ந்து வெற்றி பெறுது. இதில் ஸ்டாலின் தன்னை தமிழக அளவில் மட்டும் இல்லை, இந்திய அளவிலே ஒரு தலைவராக தன்னை நிறுத்தி விட்டார். ஒரு தலைமை பண்பு இது முதல்ல சொல்கிறாங்க. ரெண்டாவது வெல்ஃபேர் ஸ்கீம், சமூக நலத்திட்டங்கள் மூலமாக தமிழ்நாட்டினுடைய கிட்டத்தட்ட கணிசமான வாக்காளர்களை அந்த சமூக நலத்திட்டங்கள் சென்றடைந்திருக்கிறது. இது ரெண்டாவது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். மூன்றாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இந்திய அளவில் பிஜேபிக்கு எதிரான ஒரு நரேட்டிவை களத்திலையும் நீதிமன்றத்திலையும் அரசியல் செயல்பாட்டிலையும் தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கிறார். சித்தாந்த ரீதியாகவும் சொல்றாங்க. ஆமா, சித்தாந்த ரீதியாகவும் சரி, மாநில சுயாட்சி என்ற அடிப்படையில் நிர்வாக ரீதியாகவும் சரி, இதுலையும் கொண்டு போயிட்டு இருக்கிறார். அப்ப இது இந்த 3 அம்சங்களும் அதனுடைய பலம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஸ்டாலின் எப்படி தலைவராக உருவெடுத்தாரு அப்படின்னு சொன்னா, மோடினால 2014 மோடி வந்த பிறகு இந்தியா வேற ஒரு காலகட்டத்துக்கு நுழையுது. கிட்டத்தட்ட மாநிலங்களுடைய அதிகாரங்களை பிடுங்குவது, நிதி பகிர்வு கொடுக்காம இருக்கிறது, இந்துத்துவா திட்டங்களை அரங்கேற்றுவது, ராமர் கோயில் திறப்பது, சிறுபான்மையினரை அச்சுறுத்துவது, அப்புறம் அவங்கள கேஸில் பிடிச்சி போடுறது, இவங்க மேலே உள்ள கேஸில் எல்லாம் எல்லாரும் விடுதலை வர்றது, பில்கிஸ் பானு உட்பட பல உதாரணங்கள் பார்த்தோம். இன்னொரு புறம் அதானி போன்றவர்களை வளர்த்து விடுவது, அதானி அம்பானி போன்றவர்களையும் வளர்த்து விடுவது. இப்படி மோடியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டினுடைய மரபணுவில் இருக்கக்கூடிய பார்ப்பனிய எதிர்ப்பு, இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு, இப்படி பல விஷயங்களுக்கு மோடி ஒரு உற்சாகமாக ஒரு டானிக் மாதிரி, ஹார்லிக்ஸ் மாதிரி வேலை செஞ்சிருக்காரு. இதை ஸ்டாலின் திமுக சரியாக இதை கணித்து இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் ஆன்டி மோடி வேவ் என்பது ஜெயலலிதா 2014 தேர்தலில் இருந்து, லேடியா மோடியான்னு கேட்ட தேர்தலில் இருந்து இப்போ 2024 தேர்தல் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இப்போ சாணக்கியா அது பின்னாடி கூட வருவோம். அது ஸ்ட்ராங்காக இருப்பதற்கு காரணம் மோடி ஒன்றிய அரசு நம்மை ஒடுக்குகிறார்கள் அப்படின்றத மக்கள்கிட்ட அன்றாடம் திமுக கொண்டு போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ பெஞ்சல் புயல் வந்தது. பெஞ்சல் புயலில் நம்ம 30,000 கோடிக்கு மேலே நிவாரண நிதி கேட்டோம். அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க? ரொம்ப மிக சொற்பமான தொகை தான் கொடுத்தாங்க. அதுவும் மாநில பேரிடர் நிதியிலேருந்து கொடுத்தாங்க, தேசிய பேரிடர் நிதியிலேருந்து கொடுக்கல. கல்விக்கான நிதி 2152 கோடி கொடுக்கல. 100 நாள் வேலை திட்டத்தில் பெண்டிங்கு, ஜிஎஸ்டியில் பெண்டிங்கு, மெட்ரோ திட்டத்தை கேட்கறதுக்கு கடிதங்கள் மேலே கடிதம் அனுப்ப வேண்டியிருக்கு. அப்போ இது போன்ற செய்திகள் இந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து மக்கள் மத்தியில் திமுக கொண்டு போயிட்டே இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் சரியாக ஆட்சி செய்ய முடியாமல் திமுகவை திமுக அரசாங்கத்தை பிஜேபி குடைச்சல் கொடுக்குது. இதை ஸ்ட்ராங்காக மக்கள் மத்தியில் கொண்டு போயிருக்காங்க. இரண்டாவது, இதை தாண்டி இவ்வளவு வரம்புகள் தடைகள் இருந்தும் கூட நாங்கள் இங்கே சமூக நலத்திட்டங்களை வெற்றிகரமாக இந்தியாவிற்கே முன்னோடியாக அவங்க திராவிட மாடல்னு சொல்கிறாங்க, அதை நாங்கள் கொண்டு போயிருக்கிறோம். இப்போ பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய், இது கிட்டத்தட்ட 1 கோடியே 15 லட்சத்துக்கு மேற்பட்ட பெண்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த இதை குடும்ப உறுப்பினர்கள்லாம் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 3 கோடிக்கு மேலே
இருக்கும். இந்த 3 கோடியில வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்க ஒரு 1.5 கோடி அல்லது 1 கோடி வாக்காளர்களை வைத்து கொண்டால் கூட அந்த வாக்குகள் வந்து திமுகவுக்கு தான் போகும். இது அல்லாம மாணவர்களுக்கு வந்து உதவித்தொகை, காலை சிற்றுண்டி திட்டம், இது போன்ற பல்வேறு நலத்திட்டங்கள், அப்புறம் வந்து மகளிர் விடியல் பயணம். அப்போ வந்து இந்தியாவிலேயே 41% வந்து வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்குது. அப்போ பெண்களுடைய மொபைலிட்டி வேலைக்கு போகிறது வந்து அதிகரிச்சிருக்கு. பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, பேருந்து பயணத்தின் மூலம் தங்களுடைய செலவுகளை மிச்சப்படுத்துகிறாங்க, மாதம் 1000 ரூபா வருது அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பெண் வாக்காளர்கள் மத்தியில் வந்து திமுகவுக்கு ஆதரவான ஒரு கருத்தை வந்து கண்டிப்பாக வந்து விதைத்திருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஃபேக்டரை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது வந்து பெரிய அளவுக்கு வந்து இல்லை. பொதுவாகவே ஆன்டி இன்கம்பன்சி என்பது ஒரு 4லேருந்து 5% தான் வந்து இருக்கும். அதையும் கூட இந்த சமூக நலத்திட்டங்கள் என்பது வந்து அது குறைத்திருக்கிறது அல்லது இல்லாமல் ஆக்கியிருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த சமூக நலத்திட்டங்களால் வந்து பயனடையாத ஒரு ஃபேமிலி இல்லை அப்படின்ற அளவுக்கு பல குடும்பங்களுக்கு வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ பாஜக வந்து தரம் மறுக்குது. தரம் மறுக்கிறத மீறியும் நீங்க வந்து இதை வந்து கொண்டு போறீங்க. இந்த மாதிரி கல்வியிலையும் மேம்படுத்தியிருக்கிறாங்க, மருத்துவ கட்டமைப்பு மேம்படுத்தியிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட வந்து செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா 11 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் வந்து புதுசா வந்து திறந்துருக்கிறாங்க. இப்படி வந்து இது தொடர்ந்து வந்து போயிட்டு இருக்குது. இன்னொரு புறம் சட்டப்பூர்வமாக நீட்டை எதிர்த்து போராட்டம், ஆளுநர் மசோதா ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஆளுநரை வந்து இங்கே கண்டித்து போராட்டம் நடத்துவதாக இருக்கட்டும், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த வழக்கில் வெற்றி அடைந்ததாக இருக்கட்டும், டீலிமிட்டேஷனில் வந்து மற்ற மாநில முதல்வர்களை அழைத்து அந்த அபாயத்தை வந்து புரிய வைத்து இந்திய அளவில் வந்து ஒரு விழிப்புணர்வை ஊக்குவித்ததாக இருக்கட்டும், குடியரசுத் தலைவர் வந்து விளக்கம் கேட்டு 14 கேள்விகள் கொடுத்த போது வந்து அதை எதிர்த்து பேசினதாக வந்து இருக்கட்டும், இப்போ வந்து 8 மாநில முதல்வர்களுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது வந்து சட்டமன்றத்திலையும் நீதிமன்றத்திலையும் அரசியல் களத்திலையும் வந்து தொடர்ந்து வந்து திமுக வந்து போராடிட்டு இருக்கிறது. அப்போ இந்த செய்தியும் வந்து மக்களுக்கு வந்து போகுது. அப்போ இதையெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும்போது திமுக பக்கம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய எல்லா காரணங்களும் இருக்குது. ஆனால் எதிர்கட்சிகள்கிட்ட வந்து என்ன இருக்குது? எதிர்கட்சிகள்கிட்ட வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் திமுக ஒரு குடும்ப ஆட்சி, திமுகவில் வந்து வாரிசு ஆட்சி, திமுகவில் ஊழல் நடக்கிறது, திமுகவில் சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்லை, இதைத்தான் அவங்க வந்து திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறாங்களே. அது எடுப்படும் இல்லையா, மக்கள்கிட்ட போகும்ல, ஊடகங்கள் விவாதிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சட்டம் ஒழுங்கே எடுத்துக்கோமே. தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து கெட்டு விட்டது, இங்கே பெண்கள் நடமாடக்கூடிய நிலை இல்லை அப்படின்னு சொன்னா இந்தியாவிலேயே 41% பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய மாநிலமாக வந்து தமிழ்நாடு எப்படி வந்து திகழ முடியும்? எப்படி வந்து இந்த விடியல் பயணத்துல வந்து பெண்கள் வந்து அதை பயன்படுத்தி கொண்டு வேலைக்கு போற எண்ணிக்கை வந்து எப்படி அதிகரிச்சிருக்கு? 3000 பேருந்துகள் ஓடுது. இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து பெண்கள் மொபைலிட்டி அதிகரித்ததுனால அவங்க வந்து வேலைக்கு போறாங்க. அப்ப அவங்க வேலைக்கு போயிட்டு வர்றதுல வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏதாவது இருக்குதா, சமூக அளவுல இருக்குதா, தமிழகம் தழுவிய அளவுல இருக்குதா அப்படின்னு தான் வந்து மக்கள் வந்து தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை ஒப்பிட்டு தான் பார்ப்பாங்களே தவிர ரவுடிகளுக்குள்ள கொலை அல்லது வந்து சிவில் சொசைட்டியில் வந்து உணர்ச்சி வசப்பட்டு குடும்பத்தினருக்குள்ள நடக்கக்கூடிய கொலை அல்லது அரசியல் ரீதியாக 1-2 கொலைகள் அது வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் நடக்குது. அப்படி நடந்தாலும் கூட இப்போ ஞானசேகரனை கூட பிடிச்சிட்டு கூட இப்போ தீர்ப்பு வந்து சில நாட்கள் வந்து சொல்ல போகிறாங்க. அப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் நடந்து குற்றவாளியை பிடித்து இப்போ தீர்ப்பளிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் வந்து தமிழ்நாடு வந்து இருக்குது. அப்போ மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது வந்து இல்லை. அடுத்தது லஞ்சம் ஊழல் என்பது வந்து அதுவும் மக்கள் சம்பந்தப்பட்டதா இல்லை. அதாவது மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில வந்து வாழ்வதற்காக அன்றாடம் வந்து லஞ்சம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அதை வைத்து கொண்டு வந்து சிரமப்படுறாங்க, அந்த மாதிரியான சூழல் வந்து இல்லை. இன்னைக்கு வந்து நீங்க திமுக மட்டும் இல்லை, திமுகவோ அதிமுகவோ வட்ட செயலாளர்கள் இவங்கெல்லாம் வந்து இருக்கிறாங்க இல்லையா, அதாவது மக்களோட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய அடிமட்ட நிர்வாகிகள். இந்த நிர்வாகிகள் வந்து மக்கள் போய் கேட்கின்ற உதவிகளை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அது செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்க வந்து காசு வாங்குறது இல்லை, அவங்க சம்பாதிப்பதற்கு வேற வழிகள் இருக்கிறது. அந்த வேற வழிகள் என்பது மக்களோடு தொடர்புடையதாக வந்து இல்லை. அது மணலா இருக்கலாம், வந்து கனிம வளமா இருக்கலாம், அல்லது சொல்ற மாதிரி டாஸ்மாக இருந்தாலும் கூட அது நேரடியாக மக்கள் சம்பந்தப்பட்டதாக வந்து இல்லை. அதனால அதுவும் வந்து எடுபடலை. இப்போ குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல் இதையும் மக்கள் வந்து ஏற்றுக்கல. ஸ்டாலின் ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டது போல இப்போ உதயநிதியை பொறுத்த வரைக்கும்
அவர் வந்து வாரிசு அரசியலால் வந்தவர் தான், அதில் வந்து மறுப்பு இல்லை. அது இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் பல கட்சிகளில் வந்து இருக்குது. அது யாருமே ராகுல் காந்தியிலேருந்து நீங்கள் லல்லு பிரசாத் மகன்லேருந்து இங்கே அன்புமணி ராமதாஸ் வரைக்கும் யாரும் விதிவிலக்கு இல்லை. இல்லை அமித்ஷா மகன் ஜெய்ஷா வந்து இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவராக வந்து இருக்கிறாரு. அதனால பிஜேபியும் இதற்கு வந்து விதிவிலக்கு இல்லை. வாரிசு என்பது எல்லா இதுலையும் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வாரிசாக இருந்துக்கிட்டு நீங்கள் பங்களாவில் வந்து படுத்து தூங்குறீங்களா, அன்றாட மக்களை வந்து சந்திக்கிறீங்களா? அப்போ உதயநிதியினுடைய பலம் வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான மக்களை வந்து சந்திக்கிறாரு, குறிப்பாக பெண்களை சந்திக்கிறாரு. அப்போ தமிழகம் முழுவதும் எளிதில் அணுகக்கூடிய தலைவராக வந்து அவர் வந்து நிலைநாட்டி விட்டார். அதனால் உதயநிதி வந்து நீங்கள் வாரிசாக கொண்டு வாரீங்க அப்படின்றத மக்கள் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து சேர்த்து பார்க்கும்போது திமுக வந்து பலமாக இருக்குது. இப்போ எதிர்கட்சிகள் பக்கம் வருவோம். எதிர்கட்சிகள் பக்கம் வந்து இந்த நரேட்டிவை வந்து கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, மக்கள் மத்தியில் வந்து ஒட்டலை. ரெண்டாவது, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடு. இப்போ அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் என்னதான் வந்து அவர்கள் கூட்டணி வைத்து கொண்டாலும் அந்த கூட்டணி என்பது பொருந்தா கூட்டணியாகத்தான் இருக்குது. அவங்களுக்குள்ள ஜெல்லாக முடியலன்றது ஒரு பெரிய பிரச்சனையாவே சொல்றாங்க. மேல இருந்து கீழே வரைக்கும் இந்த ஜெல்லுன்ற வார்த்தை தான் இன்னைக்கு யூடியூப்ல அதிகம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா வந்து இருக்குது. இந்த ஜெல் வந்து ஏன் ஆகல, அந்த கூட்டணியில வந்து என்ன ஜல்சா நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிடிக்கல. எடப்பாடி வந்து யார் அந்த சம்பந்தி அப்படின்ற கேள்விக்காகத்தான் வந்து அமித்ஷாவை பார்ப்பதற்காக திருட்டுத்தனமா வந்து காரேறி வந்து அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தாரு. அமித்ஷா வந்து வம்படியா கூட்டணியில் வந்து சேர்த்து விட்டாரு. எடப்பாடிக்காக அண்ணாமலை வந்து தூக்குனாரு. அண்ணாமலையோட வார் ரூம் என்னாச்சுன்னு தெரியல, கடும் கோபத்துல வந்து இருக்கிறாரு. அவர் எடப்பாடி மேல உள்ள கோபத்தை வந்து அவர் தீர்த்து கொள்வதா வந்து இல்லை. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் கூட்டணியான வச்சுக்கங்க, ஆனா கட்சி என் கையில தான் வந்து இருக்கணும், ரிட்டையர் எனக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. ஓபிஎஸ்ஐயோ தினகரனையோ சசிகலாவையோ அவர் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஆனா தினகரன் ஓபிஎஸ் கேட்டா நாங்க என்டிஏ கூட்டணியெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. நயனா நாகேந்திரன் இருக்கிறோமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. நயனா நாகேந்திரன் கேட்டா எல்லாம் மேலிடம் தான் முடிவு செய்யும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து அதுக்குள்ள இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிடிக்கல, ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்ள முடியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே மொழியில வந்து பேச முடியல. ஆனா ஒண்ணு சொல்றாங்க இல்லையா, இப்போ நயனார் நாகேந்திரன் அதிமுகவில் இருந்தவர், உங்களுடைய பல்ஸ் தெரியும், எடப்பாடி இவங்க எல்லாம் ஒன்னா இருந்தவங்க, அதனால அவங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாயிரும்லாம் சொல்றாங்களே. இல்லை, இப்போ நயனார் நாகேந்திரன் வந்து போன தேர்தலில் வந்து 4 கோடி ரூபாய் வந்து வாக்காளர்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்து இடி ரெய்டில் வந்து தப்பித்த ஒரு பேர் வழி. அவருடைய செல்வாக்கு என்பது வந்து திருநெல்வேலியில் அந்த தொகுதியில் மட்டும் தாண்டி அவர் வந்து நீ அண்ணாமலையும் நயனார் நாகேந்திரன் ஒப்பிட்டு பாருங்க. அண்ணாமலை வந்து ஒரு ஃபயர் பிராண்டுங்க, அதாவது சங்கிகளே சொல்றது, நான் சொல்லலை. நயனார் நாகேந்திரன் வந்து ஒரு ஐயோபாவம். ஒரு ஐயோபாவம் எங்க, அண்ணாமலை ஃபயர் பிராண்ட் எங்க? அவர் ஊடகங்களை பார்க்குறதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாம் தலைமை பார்த்துக்கொள்ளும், எல்லாம் மேலே இருக்கிற ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆசீர்வாதம் பண்ணுவான். இப்படி தான் வந்து ஒரு அடிமை போல தான் பேசுகிறார். நீங்கள் சொன்னது நல்ல பாயிண்ட். அதிமுகவில் இருந்ததுனால அந்த அடிமைத்தனம் வந்து இவருக்கும் தெரியும், அந்த அடிமைத்தனம் வந்து இவருக்கும் வந்து பழக்கப்பட்டது. அப்போ அடிமைகளால் வந்து சுதந்திரமாக களத்தில் வந்து சண்டை போட முடியாது. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சுதந்திரமாக ஒரு ஆளுமையாக இருக்கிறீங்களோ அப்படிதான் வந்து சண்டை போடும். அப்போ நயனார் நாகேந்திரனும் எடப்பாடியும் அவங்களுக்குள்ள பேசிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு வாக்கரசியல் தேர்தல் தொகுதி உடன்பாடு அப்படின்ற அளவுக்கு பேசிக்க முடியுமே தவிர, இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள், மற்ற என்டிஏல இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகள், இப்போ பாமக எடுத்துக்கங்க, பாமக வந்தாதான் வந்து இவங்க வந்து இந்த கூட்டணி வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பாமகவால் அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு நாடகம் வந்து அங்க வந்து போயிட்டு, எங்கே செல்லும் இந்த பாதை அப்படின்ற முறையில் அங்க போயிட்டு, அவர் வேற நீச்சல் குளத்துல எல்லாம் நீந்திட்டு இருக்கிறாரு. இப்ப வர இருக்கின்ற அந்த ராஜ்யசபா தேர்தல் வந்து 2 கேண்டிடேட்ல வந்து அன்புமணி ரிட்டையர்ட் ஆகிறாரு. அன்புமணிக்கு நீங்க வந்து சீட்டு கொடுத்தாதான் அவங்க வந்து கூட்டணிக்கு வருவாங்க. சீட்டு கொடுக்காம கூட்டணிக்கு வர கூட அவங்க வருவாங்க. ஆனா வந்தாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஜெல்லாக மாட்டாங்க. எனக்கு வந்து நீ அதை பறிச்சிட்டியே அப்படின்ற கோபம் வந்து அன்புமணிக்கு இருக்கும். அதனால பாமக வந்து இந்த கூட்டணியில வந்து சேர்ந்தாலும் அதுவும் வந்து எடுபடாது. அடுத்து தேமுதிகவுக்கு ஏற்கனவே எடப்பாடி வாக்கு கொடுத்துருக்காரு, உங்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினர்னு. ஆனா இப்போ வந்து பட்டணாமும் போட்டாரு, நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்ட்டாரு. இப்போ பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஓட்டு சதவீதமும் இல்லை அப்படின்றதுனால விதிவசம் வந்தது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் சேர்வதாலும் வந்து பலன் இல்லை. அப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இவங்க எல்லாருக்குமே வந்து பகை இருக்கு, உட்பகை இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உட்பகை இருக்கு, ஒரு முரண்பாடு இருக்கு, ஒரு மோதல் இருக்கு.
இப்போ அண்ணாமலை தான் வந்து தமிழக பாரதிய ஜனதாவை வந்து வளர்த்து விட்டார், அவர் தான் வந்து இந்த சதவீதத்தை கொண்டு வந்தாருன்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு. அப்புறம் வந்து நம்ம சாணக்கியா ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு, கோலகால சீனிவாஸ் வந்து சொல்றாரு, மாரிதாஸ் மட்டும் அண்ணாமலைக்கு எதிர் பார்ட்டி, குருமூர்த்தி பார்ட்டி, அவரை தவிர எல்லா சங்கிகளும் அதை திரும்ப திரும்ப சொல்றாங்க. அது உண்மை என்றால் இப்ப அண்ணாமலை இல்லாம வந்து பிஜேபி கூட்டணி வந்து செல்ஃப் எடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்ல ஆனா என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபிக்கு போன முறை 18% வந்தது, ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு 23%, ஏடிஎம்கே கூட்டணி எல்லாம் சேர்ந்து தனியா 20% வந்தது. இப்ப ரெண்டுமே சேரும் போது அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 40 நெருங்கிருது. அப்ப 41% வந்துருது. அந்த 41% தான் சாணக்கியாவில் சொல்லியிருக்கிறாங்க. 40 அதுலயே பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 13 தொகுதிகளில் வந்து இந்த 2 நம்பரும் லீடிங்ல இருக்குது. ஸோ பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே லீடிங்ல இருக்குது அப்படின்னும் போது சட்டமன்ற தேர்தலில் அது இன்னுமே நல்லா, ஏன்னா 2019 படுதோல்வி அடைஞ்ச அதிமுக தான் 66 சீட்டு ஜெயிச்சுட்டு வந்தது. ஸோ அப்படி நிலைமையிலே வந்த எடப்பாடியால இன்னும் மேலே ஏறி வர முடியும். ஸோ சாணக்கியா சொல்றாங்க 41% வந்து ஏடிஎம்கே கூட்டணி, டிஎம்கே கூட்டணி 30% தான் இருக்குது. அப்ப லீடிங்ல இருக்குது, வந்துடும், ஜெயிக்க போகுதுன்னு சொல்றாங்க. அதுல ஒரு தங்கமலை ரகசியம் இருக்கு. சரி, என்ன ரகசியம் இருக்குன்னு சொன்னா, பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 2023 வந்து என்டிஏ கூட்டணியை பிரேக் பண்ணிட்டு எடப்பாடி வந்து வராரு. அண்ணாமலைக்கு எடப்பாடிக்கு வார்த்தை போர் வந்து நீடிக்குது. அப்ப நீடிக்கும் போது கூட்டணியை முறித்து விட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. தொண்டர்கள் பட்டாசு வெடித்து வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து கொண்டாடுறாங்க. ஜெயக்குமார் வந்து நாலாம் ராயபுரத்துல தோக்கக்கூடிய ஆளா, சிறுபான்மையின் வாக்குகள் போனது காரணமே வந்து பிஜேபி தான் அப்படின்னு அவரு பேசுறாரு. 40,000 ஓட்டு மொத்தமா போயிருச்சுன்றாரு. சிவி சண்முகம் பேசுறாரு, உதயகுமார், பலரும் வந்து பேசுறாங்க. வேலுமணி தங்கமணி போன்ற வந்து சங்கிகளை தவிர, அதிமுக சங்கிகளை தவிர மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து எதிர்த்து வந்து பேசுறாங்க. அந்த தேர்தலில் வந்து அதிமுக வாங்கிய ஓட்டு என்பது வந்து இவர்கள் பிஜேபியை முறித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதற்காக ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி வேவ் உள்ள தமிழகத்துல திமுக வந்து ஒரு கால் வந்து இவங்க வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட போயிருந்தாங்கன்னா அந்த ஆன்டி மோடி வேவனுடைய மொத்த ஓட்டும் வந்து திமுகவுக்கு போயிருக்கும். அதுல உள்ள அந்த ஆன்டி மோடி வேவ்ல இருந்து ஒரு ஷேரை வந்து எடப்பாடி வந்து எடுத்துக்கிறாரு. நானும் வந்து வீரன் தான், நானும் வந்து பிஜேபி எதிர்த்திருக்கிறேன், கூட்டணியை முறித்திருக்கிறேன், சிறுபான்மை மக்கள் கூட நிற்பேன், அதனாலதான் அந்த ஓட்டு போச்சே தவிர அவர் வந்து ஒரு அடிமைத்தனத்தை வந்து வெட்டி விட்டு சுயமரியாதையோட வந்து நின்றுட்டாரு அப்படின்னு சொல்லி அப்பாவி தொண்டர்கள் மக்கள் எல்லாம் கொஞ்சம் சிலர் கருதியதுனாலதான் நீங்க சொன்ன அந்த 22-23% வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது. இப்போ மீண்டும் வந்து சேர்ந்தாங்கன்னா மக்கள் வந்து என்ன செய்வாங்க, திரும்ப மோடி கூட போய் அடிமையாயிட்டாரு, திரும்ப சிறுபான்மை மக்களை ஒடுக்குகின்ற கட்சியில போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு அது நேர் எதிராகத்தான் அது வந்து திரும்புமே தவிர திரும்ப எடப்பாடிக்கு அது வந்து வரப்போவதே வந்து இல்லை. ஆனா கருத்து கணிப்பு, சாணக்கியா கருத்து கணிப்புல 41% எப்படி வருது? அப்போ ஓகே, அதை யார் மதிக்கிறா? சாணக்கியா கருத்து கணிப்பு என்ற ஒரு கணிப்பை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாளிதழோ ஏதோ ஒரு தொலைக்காட்சியோ ஒரு பிரைம் டைம் டிபேட்ல எடுத்துக்கொண்டு ரங்கராஜ் பாண்டே இப்படி ஒரு டேட்டா கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி விவாதிச்சு வந்து நீங்க யாராவது பார்த்துருக்கிறீங்களா? நீங்க யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க, இனி பார்க்கவும் முடியாது. அவர் வந்து நெஞ்சிலே மோடியை வைத்துக்கொண்டு வாயிலே வடை சுடக்கூடிய ஒரு பேர் வழி. அப்ப இந்த மோடி வடை பேர் வழியான ரங்கராஜ் பாண்டே வந்து என்னுடைய விருப்பம் வந்து என்ன, திமுக கூட்டணி எப்படியாவது வந்து தோற்க வேண்டும். அவர் சொல்ற டேட்டாவை சொல்லிருங்களேன். இல்ல, அவர் வந்து என்ன சொல்றாரு, ஏடிஎம்கே வந்து 41%, திமுக 30%, திமுக 30, டிவிக்கு 22, சீமான் வந்து 7% வந்துடும் சொல்றாரு. இப்ப 22, 40, 62, 7, 69 கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல வாக்காளர்கள்ல 70% பேர் ஆன்டி டிஎம்கே ஓட்டு போடுறாங்க, 30% பேர் தான் வந்து திமுகவுக்கு வந்து போடுறாங்க. இது முதல்ல நம்புறபடியா இருக்கா? ஏன் எனக்கு என்ன டவுட்னா, போன முறை பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 47% வாங்கியிருக்கிறாங்க, அதுக்குள்ள எப்படி இவ்வளவு குறைஞ்சது அப்படின்றதான் எனக்கு கேள்வி. அதுதான் சொல்ல வரேன். அப்ப தமிழ்நாட்டுல வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டு வந்து 70% இருக்கு அப்படின்றதே கள யதார்த்தத்துக்கு வந்து புறம்பானது. நம்ம இந்தியா டுடே ஒப்பீனியன்ல வந்து பேசணும் இல்லையா? இங்க வந்து கள யதார்த்தமாக இருக்கட்டும், ஒன்றிய அரசை எதிர்ப்பதாக இருக்கட்டும், சமூக நல திட்டங்களாக இருக்கட்டும், இந்த எல்லா விஷயங்களையும் திமுக ஸ்கோர் பண்ணியிருக்கும் போது திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்பதே வந்து குறைவாகத்தான் இருக்கிறது. அது வந்து ஒரு 30% வந்து வச்சுக்கலாம், 30லேருந்து 40 கூட வச்சுங்களேன், அதிகபட்சம் 40, 60, 40 கூட வச்சுங்களேன். இப்ப இந்த 40% வந்து பங்கு போட்டு பிரியாணி சாப்பிடுறதுக்கு 4 பேர் காத்திருக்கிறாங்க. அந்த 4 பேர்ல வந்து ஃபயர் பிராண்ட் வந்து சீமானு,
அப்புறம் வந்து தக்காளியில் வச்ச ஃப்ரிட்ஜான வந்து தாவேகா விஜய், அடுத்தது வந்து அதிமுக பாஜக கூட்டணி 3 பேர் இருக்காங்க. 4ன்னு சொல்லிட்டு 3 பேர் வந்து இருக்கிறாங்க. 4 முனை போட்டியில 3 பேர் வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை வந்து பிரிப்பதற்கு வந்து தயாரா வந்து இருக்கிறாங்க. இப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகளுக்காக இவர்கள் முன்வைக்கின்ற அரசியல் என்ன? 3 பேரும் ஒரே விஷயத்தை தான் வந்து சொல்றாங்க. ஊழல், குடும்ப ஆட்சி, சட்டம் ஒழுங்கு குலைந்து விட்டது. இதைத்தான் திரும்ப திரும்ப வந்து கொண்டு போறாங்க. ஆனா இது எதுவும் வந்து அன்னைக்கு 1 நாள் 2 நாள் பேசு பொருளா இருக்குதே தவிர, அதுக்கு அடுத்தது அது ஆக்ஷன் எடுக்கப்பட்ட அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு அது வந்து போயிட்டே இருக்கிறதுனால இது மக்கள் மத்தியில வந்து எடுபடாது. அப்ப ஆன்டி டிஎம்கே ஓட்டு வந்து குறைவாக இருக்கும்போது அதை பிரித்து தின்பதற்கான அப்பத்தை பிரிப்பதற்கான குரங்குகள் வந்து 3 குரங்குகள் இருக்கும் பொழுது எப்படி வந்து 70% ஓட்டு வந்து இவங்களுக்கு போய் சேர முடியும்? முதல் விஷயம் நம்ம சீமான்ல வந்து ஆரம்பிப்போம். சீமான் வந்து ஜெயலலிதா இருந்தபோது 1% ஆரம்பிச்சாரு. இப்போ வந்து 2024 வந்து 8% வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சீமானுக்காக வந்து இப்ப ரவீந்திரன் துரைசாமி வந்து செல்லும் இடமெல்லாம் வந்து அவரை வந்து வாழ்த்துப்பா வந்து பாடி வந்து பொழியிறாரு. டெவலப் ஆயிட்டே வராரு. ஆமா, ரவீந்திரன் துரைசாமியோட பிரச்சனை என்னன்னா, அவர் வைத்த பேப்பர் எல்லாம் அமித்ஷா தூக்கி குப்பையில போட்டாரு. சரி, தமிழ்நாட்டுல வந்து டேட்டா எப்படி ஆகும், நீங்க பிஜேபி இப்படி பண்ணணும், அண்ணாமலை இப்படி பண்ணணும் அப்படிலாம் அவர் ஒரு டீம் வச்சு என்னமோ வச்சு ஒரு பெரிய ஒரு பிரசாந்த் கிஷோர் மாதிரி நினைச்சிட்டு வந்து போனாரு. நீல ஒரு ஆளா போயா என்ன அப்படின்னு தள்ளிட்டாங்க. இடம் இல்ல. ஆமா, உனக்கு மட்டும் என்ன? ஆமா. இப்ப அவர் வந்து அவருடைய மேல அவர் ரஜினிகாந்த் எல்லாம் தொடர்பு வச்சிருக்கலாம். ஆனா அமித்ஷாட்ட அவருக்கு வந்து தொடர்போ செல்வாக்கோ வந்து இல்ல, தூக்கி வந்து எரிஞ்சிட்டாங்க. அந்த வெப்ராளத்துல வந்து திருநெல்வேலி மொழி, அவர் திருநெல்வேலி கன்னியாகுமரிக்காரர் தானே, அந்த வெப்ராளத்துல அவர் வந்து இப்ப சீமானையும் தூக்கி பேசுறாரு. மோடி தான், மோடியுடைய லாயல்ட்டி தான் ஆளு அப்படின்னு வந்து தன்னை வந்து சொல்லிக்கிறாரு. இப்படி சொல்லிக்கிட்டு வந்து இந்த கணக்குகள்லாம் போட்டு பார்த்து அவர் எடப்பாடியை வந்து முதல்ல வந்து எதிர்ப்பதற்கு காரணம், எடப்பாடியினுடைய ஓட்டுகளை வந்து எப்படியாவது பிஜேபி வந்து பிடிச்சிடணும், கைப்பற்றிடணும் அப்படின்றதுக்காக தான் அவர் ஒரு டேட்டாவெல்லாம் வந்து குக்கப் பண்ணி தயாரிச்சு பேப்பர் வந்து முன் வச்சாரு. அதை வந்து ஏற கட்டிட்டாங்க. இப்போ வந்து எடப்பாடி வந்து அவர் ஏற்றுக்கொண்டாக வேண்டிய நிலைமை வந்து அவருக்கு இருக்குது. இப்போ எடப்பாடியை வந்து ஏற்றுக்கொண்டாக வேண்டிய நிலைமை வந்து குருமூர்த்திக்கு இருக்குது, பலருக்கும் வந்து இருக்குது. அதனால இந்த இவங்களுடைய ஓட்டு வந்து சேரவே வந்து சேராது. அப்ப சீமான் வந்து இந்த விஜயும் வந்து அதிமுக பாஜகவும் வந்து கூட்டணி பிரித்தது போக அவர் எடுத்த அந்த 8.2% என்பது மிக கண்டிப்பாக வந்து குறையும். முக்கியமா வந்து அவருடைய பங்கை வந்து விஜய் வந்து கணிசமா குறைப்பாரு, அள்ளிட்டு போயிடுவாரு. ஆமா, அவர் வந்து அள்ளிட்டு போயிடுவாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் மெயின் சோர்ஸ் வந்து அவருக்கு வந்து வரக்கூடிய வாக்கு என்பது வந்து நாம் தமிழர் கட்சியில தான் வந்து வரப்போகுது, பாதி வந்துடும். அடுத்தது வந்து பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் வந்து விஜய்க்கு போகுமானா போகவே போகாது. ஏன்னா அவர் வந்து எக்ஸ்தலத்துல போடுற அறிக்கையா இருக்கட்டும், அல்ல மாநாட்டில் 5 நிமிஷம் ஷூட்டிங்ல பேசுறதா இருக்கட்டும், அவர் வந்து கள அரசியல்னு சொல்லி 8 நிமிடம் வந்து அந்த வேன்ல ஏறி பேசுறதா இருக்கட்டும், இந்த மாபெரும் கள அரசியல்ல வந்து அவர் பிஜேபி வந்து எதிர்த்து எங்கேயுமே பேசினதில்லை. மாறா என்ன சொல்றாருன்னா, பிஜேபியும் திமுகவும் கள்ளக்கூட்டணி வைத்திருக்கிறது, அதனாலதான் நிதி ஆயோக் கூட்டத்துக்குலாம் முதல்வர் வந்து போயிட்டு வந்தாரு, இப்படி வந்து சொல்றாரு. இது மக்கள் மத்தியில் எடுபடுமா? கண்டிப்பா எடுபடாது. ஏன்னா பிஜேபிக்கும் திமுகவுக்கும் சித்தாந்த சண்டை, நிர்வாக சண்டை, அரசியல் சண்டை, அப்புறம் மாநில சுயாட்சிக்கான சண்டை, நீட்டுக்கான சண்டை, நிதிக்கான சண்டை, எல்லா சண்டையும் வந்து மக்கள் வந்து டெய்லி வந்து நீசா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்கவே ஸ்டாலின் வர்சஸ் மோடி தானே. அதனால விஜய்க்கு வந்து பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து போகாது, சீமான்ட்ட இருந்து கொஞ்சம் ஓட்டு வந்து வரும். அடுத்தது திமுக எதிர்ப்பு ஓட்டுல வந்து கொஞ்சம் வந்து போகலாம். திமுக எதிர்ப்பு, ஏன்னா திமுகவை தான் அவர் கடுமையாக எதிர்க்கிறார். அவருடைய பிரச்சாரத்திலேயே மெயின் அம்சம் வந்து திமுக தான். அதே இது வந்து சீமானு வந்து பேசுறாரு. அப்ப சீமானுக்கு கொஞ்சம் போகும், விஜய்க்கு கொஞ்சம் போகும், ஏடிஎம்கே கொஞ்சம் போகும். அந்த வகையில் பார்க்கும்போது விஜயனுடைய வாக்கு வங்கி என்பது வந்து சீமானுக்கு வந்து சீமானை விட ஒரு சில சதவீதங்கள் அதிகரிக்கலாமே தவிர அதை தாண்டி வந்து அதிகம் வந்து போகாது. அதிமுக பாஜக கூட்டணி பொறுத்த வரைக்கும் அந்த நீங்க சொன்ன அந்த பாராளுமன்ற கணக்குப்படி ஒரு காலம் வந்து வரப்போறதில்லை. அவங்களுக்கு வந்து திமுக எதிர்ப்பு வாக்கு என்பது வந்து மிகவும் குறைவாகத்தான் அவங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ரெண்டாவது, ஆன்டி மோடி வேவ், ஆன்டி பிஜேபி வேவ் அப்படின்ற அந்த கதையாடலை, அந்த உண்மையை, யதார்த்தத்தை தொடர்ந்து திமுக வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கும் வாக்குகள் வந்து குறைவாகத்தான் வந்து சேரும். அப்போ எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னாலும் சரி, ரங்கராஜ் பாண்டே சொல்வது போல அதிமுகவுக்கு வந்து எவ்வளவு 41%,
41, பிஜேபிக்கு 30, இந்த கணக்கெல்லாம் வரவே வராது. அவர் வந்து தன்னுடைய உட்கிடக்கையை வந்து ஒரு சர்வேயா எடுத்துக்கொண்டு ஆசையை வந்து அவர் வந்து சொல்றாரே தவிர உண்மை என்பது வந்து யதார்த்தம் வந்து அது வந்து அல்ல. ஆனா குமுதம் ரிப்போர்ட்டர்ல வந்து சொல்லியிருக்கிறாங்களா 55% வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அது சாத்தியமா? குமுதம் சொல்றதெல்லாம் நம்ம சீரியஸா வந்து எடுத்துக்க தேவையில்லை. அவங்களாம் டேபிள் ஒர்க் பண்ணி கூட பண்ணுவாங்க. இப்போ அவங்க 55% திமுகவுக்கு வரும்னு சொல்வதை வைத்துக்கொண்டு நான் வந்து சொல்லலை. நான் சொல்ல வர்றது வந்து இங்கே இருக்கக்கூடிய கள ஆய்வுகள் வந்து எப்படி இருக்குது, அதாவது மெயின் விஷயம் வந்து இதுதாங்க. பாரதிய ஜனதா தமிழகத்தை ஆள விடவில்லை. தமிழக மக்களுக்கு வர வேண்டிய நலத்திட்டங்களை வந்து கெடுக்கிறது. சித்தாந்த ரீதியாக, சாதி ரீதியாக, மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகிறது. இந்த விஷயங்களுக்காக இன்றைக்கு வந்து திமுக வந்து எல்லா வகையிலும் வந்து எல்லா முறைகளிலும் வந்து அதை எதிர்த்து வந்து குரல் கொடுக்கிறது. இது வந்து ஸ்ட்ராங்கா மக்கள்கிட்ட வந்து படிஞ்சிருக்கு. சமூக நலத்திட்டங்கள் இருக்கு. ஸ்டாலின் வந்து ஒரு தலைவராக வந்து உயர்ந்திருக்கிறாரு. கூட்டணியை வந்து ஒரு தோழமை ரீதியாக மற்ற கட்சிகளை நடத்துவதாக இருக்கட்டும், அவர்கள் சொல்லுகிற விமர்சனங்களாக இருக்கட்டும், 12 மணி நேர வேலை பணியை ரத்து பண்ணதாக இருக்கட்டும், அதன் பிறகு வந்து மேல்பாதி பிரச்சனையாக இருக்கட்டும், நாங்குநேரி பிரச்சனையாக இருக்கட்டும், அதுக்கு சந்துரு கமிஷன் வந்து போட்டதாக இருக்கட்டும், இப்படி வந்து அவர்கள் சொல்லுகின்ற விமர்சனங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஆள்றாரே தவிர, அவர் கலைஞர் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கராராக இருப்பார். ஸ்டாலின் வந்து அதில் வந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அணுகுமுறையைத்தான் அவர் கொண்டிருக்கிறதுனால திமுக கூட்டணி வந்து பலமாக இருக்குது. இதற்கு நேரெதிராக அதிமுக கூட்டணி கலகலத்திருக்கு. நாளைக்கே வந்து தினகரன் வந்து எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்காக நான் வந்து டெல்டா மாவட்டத்திலையும் தென் மாவட்டங்களையும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தால் வந்து வாக்கு அடிவாகமாக வாங்காதா? வாங்கும். ஓபிஎஸ் வந்து என்னை வந்து கருவறுத்த எடப்பாடியை வீழ்த்துவேன்னு சொல்லி தேனி, மதுரை, அந்த பக்கம் போடிநாயக்கனூர், உசிலம்பட்டி, இந்த ஒரு 4 மாவட்டங்களில் வந்து ஒரு வேலை பார்த்தாருன்னா அங்கே வாக்கு குறையுமா குறையாதா? கண்டிப்பாக குறையும். அப்புறம் அண்ணாமலையினுடைய அந்த வார் ரூம், அந்த கோஷ்டிகள் வந்து கொங்கு பெல்ட்டில் வந்து எங்கள் அண்ணாமலையை தூக்கிட்ட எடப்பாடி உனக்கு வைக்கிறம்பார் ஆப்பு அப்படின்னு வேலை பார்த்தால் வாக்குகள் குறையுமா குறையாதா? குறையும். அடுத்தது அன்புமணி, எனக்கு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுக்கல, உனக்கு எப்படி ஓட்டு தர பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி களத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு 4-3% வாக்குகள் கூட அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலைன்னா என்ன ஆகும்? வாக்குகள் வந்து குறையும். அப்புறம் தேமுதிகவுக்கு 2% கூட வச்சுக்கோங்க. அந்த 2% கூட எனக்கு வந்து என் பையனே விருதுநகரில் ஜெயிக்க விடலை, எனக்கு வந்து ராஜ்யசபா எம்பி தாரேன்னு சொல்லி பட்டராமம் போட்டுட்டீங்க, உனக்கான ஓட்டு போடுவேன். அப்போ இவங்கெல்லாம் வந்து களத்தில் இறங்கி வேலை செய்யும் பொழுது அமோகமாக அதிமுக பாஜக கூட்டணி வந்து கடும் தோல்வி அடையும். விஜய் வந்து களத்துக்கே வராமல் வந்து மணப்பால் குடித்து கொண்டு அவர் கொஞ்சம் வாக்குகளை போவார். சீமான் கத்தி தொண்டை தண்ணி தான் வந்து வீணாகும், தொண்டையில் இன்ஃபெக்ஷன் வருமே தவிர அவர் 8.2% இன்னும் வந்து குறைய போகுது. இதுதான் தமிழக யதார்த்தம். ஓகே, நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.